நகைச்சுவா. நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து frequently asked questions regarding round 2 counseling. என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கே நம்ம MCC வெப்சைட்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அதுக்கப்புறம் ரவுண்ட் 4 கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. MCC வெப்சைட்ல இருக்கு, உடனே போய் செக் பண்ணுங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல வந்து சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஈஸியா புரியும். என்ன இந்த frequently asked questions regarding the round 2? கைஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரைட். சம் frequently asked questions. நீங்க ஆன்சர்ஸ் சர்ச் பண்றீங்களா? ஒன்றும் வேணாம், இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். So guys, what are the questions that is been frequently asked? One thing, என்னன்னா the very first question is choice filling is mandatory for round 2. ஆமா, நீங்க round 2க்கு புதுசா choice filling பண்ணி தான் ஆகணும். round 1க்கு நீங்க choice filling பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு சீட் கிடைக்கல, இல்ல சீட் கிடைச்சிச்சு ஆனா நீங்க ரிசைன் பண்றீங்க. ரிமெம்பர், ரிசைன் வந்து செப்டம்பர் 3rd 5 PM வரைக்கும் தான் இருக்கு. அதனால நீங்க ரிசைன் பண்ணணும்னா காலேஜ்க்கு போயிட்டு நீங்க லெட்டர், ரிசிக்னேஷன் லெட்டர் நீங்களே எடுத்துட்டு வரணும். அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசைன் பண்ண அவங்களுக்கெல்லாம் வந்து ரவுண்ட் 2க்கு போறீங்கல்ல, கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் மேண்டேட்டரி. புதுசா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரவுண்ட் 1ல நீங்க வேணான்னு விட்ட சீட் எல்லாம் வந்து ரவுண்ட் 2ல வரும். நிறைய பேர் வந்து இந்த சீட் வேணாம், அவங்க வேணான்னு சொன்ன சீட் எல்லாம் ரவுண்ட் 2ல வரும். அதனால புதுசா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தான் ஆகணும். புது ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் நீங்க பண்ணிக்கோங்க. ரீசெண்டா ஒரு டாப் 5 காலேஜஸ் வந்து நேஷனல் அக்ரிடிகேஷன் போர்ட்ல இருந்து ஒரு சர்டிஃபைட் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க புது லிஸ்டிங் பண்ணி தான் ஆகணும். அதனால புது லிஸ்டிங் நீங்க ப்ரையாரிட்டைஸா முன்னாடியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டீங்கன்னா, can the change of category for round 2? assume that நீங்க ரவுண்ட் 1ல வந்து BCBல இருக்கீங்க, ரவுண்ட் 1ல SCயா இருக்கீங்க, ஏதோ நீங்க சர்டிபிகேட் இருந்துச்சு அதனால நீங்க மாத்தலாமான்னு பார்த்துட்டீங்கன்னா மாத்த முடியாது. எந்த கேட்டகிரி நீங்க ரவுண்ட் 1ல கொடுத்துட்டீங்களோ அந்த கேட்டகிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த விதமா ரவுண்ட் 2ல வந்து கேட்டகிரி மாத்த முடியாது. இட் இஸ் ஃபிக்ஸ்ட், யுவர் கேட்டகிரி இஸ் ஃபிக்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட், so guys, next, what is the other question? What happened if a seat from round 1 is not resigned? இல்ல நீங்க ரவுண்ட் 1ல சீட் ரிசைன் பண்ணல, என்ன ஆகும்? நீங்க ரவுண்ட் 2க்கு போகலாம். ரவுண்ட் 2க்கு போயிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்ல திருப்பி இந்த சீட்டை ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஆனா அது எப்படின்னா, நீங்க செப்டம்பர் 3க்குள்ள ரிசைன் பண்ணாதான். நீ பண்ணலன்னா இந்த சீட்டை நீங்க ரிட்டைன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட் 2க்கு போக போறப்ப நீங்க நல்ல சீட்டை அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், the next question is there free exit option in round 2? No. ஸோ உங்களுக்கு ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங்கு கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதுக்கு ஆல் இண்டியா கோட்டா, அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா. இன்கேஸ் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட் கிடைச்சிச்சு, நீங்க வந்து எனக்கு அந்த சீட் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. இஃப் யூ ஆர் ரிசர்வ்ட் 5,000 செக்யூரிட்டி டிபாசிட், அன்ரிசர்வ்ட் 10,000, டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா 2 lakh செக்யூரிட்டி டிபாசிட், அது வந்து ஃபைனா நீங்க கட்டிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அதனால ஞாபகமா வச்சுக்கோங்க, ஆல் இண்டியா கோட்டாக்கு ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஆனால் ஸ்டேட் கோட்டால தமிழ்நாட்டில் மட்டும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, இதுவும் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, நீங்க போய் தான் ஆகணும். இல்லை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டிபாசிட் அவங்க பிடிப்பாங்க. ஓகே, டீம்டு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு 2 lakh செக்யூரிட்டி டிபாசிட் அது போயிடும். ஏன்னா நீங்க ஃபைனா தான் கட்டி ஆகணும். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு நீங்களா செலக்ட் பண்ணி அந்த காலேஜ் நீங்களே செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால ரவுண்ட் 2ல ஆல் இண்டியா கோட்டால ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஸ்டேட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், கமிங் டு த அதர் கொஸ்டின், கேன் a candidate participate in both all India and state counseling? Yes, they can participate in all India quota and state counseling. ரெண்டுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏதோ அவங்களுக்கு நல்ல சீட் கிடைச்சிச்சோ அதுக்கு போகலாம். And next, how are vacancies created in round 2? round 2ல எப்படி வேகன்சிஸ் இருக்கும்? ஆக்சுவல் வேகன்சி, வர்ச்சுவல் வேகன்சி, ரவுண்ட் 1 ரிசைன் சீட்ஸ். ஞாபகமா வச்சுக்கோங்க, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அது வந்து ஆக்சுவல் வேகன்சி. வர்ச்சுவல் வேகன்சினா நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க, இல்ல உடனே நீங்க அந்த ஆன்லைன்ல பார்க்கும் போதே என்னெல்லாம் சீட்ஸ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு புதுசா அந்த ஆன்லைன்ல அப்படி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும், அதெல்லாம் வர்ச்சுவல் வேகன்சி.
இல்ல மத்தவங்க யாராவது ரிசைன் பண்ணிட்டாங்க சீட்டு, அந்த சீட் எல்லாம் வரும். இந்த மாதிரி தான் வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஆக்சுவல் வேகன்சி, வர்ச்சுவல் வேகன்சி, ரவுண்ட் 1 ரிசைன் சீட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட். இதுக்கு ஞாபகமா வச்சுக்கோங்க, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு கண்டிப்பா தேவை, அட்மிட் கார்டு இதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணப்போ எம்சிசி அலாட்மெண்ட் லெட்டர், கிளாஸ் 10 கிளாஸ் 12 மார்க் ஷீட் கண்டிப்பா வேணும், கேட்டகரி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும், ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. நீங்க காலேஜ் ஜாயின் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட், கேன் த கேண்டிடேட் ஸ்கிப் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்? எஸ், யூ கேன் ஸ்கிப் த ரவுண்ட் 2 கவுன்சிலிங். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி டோன்ட் ஸ்கிப் த ரவுண்ட் 2 கவுன்சிலிங், பிகாஸ் ரவுண்ட் 2லயே உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். திருப்பி இல்லை நான் ரவுண்ட் 3 பார்க்குறேன்னா யூ வில் மிஸ் சம் வெரி இம்பார்ட்டன்ட் காலேஜஸ். அதனால உங்களுக்கு நல்ல ரேங்க் சீட்டு, நல்ல ரேங்க், அதுக்கப்புறம் நல்ல மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரவுண்ட் 2 ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு நல்ல காலேஜாக கிடைக்கும். அண்ட் இஸ் திஸ் பாசிபிள் டு அப்கிரேட் ஃப்ரம் பிடிஎஸ் டு எம்பிபிஎஸ்? ரவுண்ட் 1ல உங்களுக்கு பிடிஎஸ் இருந்துச்சு, ஆனால் ஒரு பார்டரில் உங்களுக்கு பிடிஎஸ் வந்துச்சு. ஸோ ரவுண்ட் 1ல உங்களுக்கு பிடிஎஸ் வந்துச்சு, ஒரு பார்டரில் பிடிஎஸ் இருந்துச்சு. அப்போ நீங்கள் ரவுண்ட் 2க்கு போகலாமா? ரவுண்ட் 2க்கு போனால் உங்களுக்கு எம்பிபிஎஸ் வரும். வந்தால் கண்டிப்பாக நீங்கள் போங்க, உங்களுக்கு அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா. ஏன்னா சில பேருக்கு வந்து 1-2 மார்க்கில் போயிடும், 1 ரேங்க்கில். அதனால ரவுண்ட் 2க்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ரிசைன் சீட்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு காலேஜில் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் சீட்டாக இருக்கும். ஸோ அதனால ஒரு பார்டரில் போயிடுச்சுன்னா இங்கே கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். தெர் ஆர் சான்சஸ். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ரவுண்ட் 1ல பிடிஎஸ் கிடச்சிச்சு, ரவுண்ட் 2ல எம்பிபிஎஸ் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து ரவுண்ட் 2ல பிடிஎஸ் கிடச்சிச்சு, ரவுண்ட் 3ல கூட போனால் எம்பிபிஎஸ் சீட்டெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் த செக்யூரிட்டி டிபாசிட் ஃபார் ரவுண்ட் 2? நீங்கள் ரவுண்ட் 1ல செக்யூரிட்டி டிபாசிட் கட்டிட்டீங்க, அது வந்து நீங்கள் திருப்பி ரவுண்ட் 2க்கு கட்ட வேணாம். புரிஞ்சிச்சா? எந்த செக்யூரிட்டி டிபாசிட் நீங்கள் ரவுண்ட் 1க்கு பே பண்ணீங்க, உங்களுக்கு சீட் கிடைக்கல, அப்போ ரவுண்ட் 2க்கு போகும்போது அதே செக்யூரிட்டி டிபாசிட் தான் கண்டினியூ ஆகும், திருப்பி நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இந்த செக்யூரிட்டி டிபாசிட் என்னன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அவங்களுக்கு 5,000, அன்ரிசர்வ்டுக்கு 10,000, டீம்டுக்கு 2 lakhs. And guys, this is all about the frequently asked questions regarding round 2 counseling. All the best for your round 2 counseling. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா, நல்லா பிடிச்சிச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து வேதாந்து நீட் வெற்றி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சங்கீதா மேம்.